தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம் என்ற 2 உண்மைகளின் அடிப்படையில் இந்நாட்களிலே சங்கீத புத்தகத்திலிருந்து செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை 50 சங்கீதங்களை நாம் முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 51வது சங்கீதம். இந்த செய்திகள் அனைத்தையும் நீங்கள் மகிமை டிவியிலே காணலாம். அந்த டிவியில் வரக்கூடிய செய்திகளை ஒருவேளை உங்களுக்கு பார்ப்பதற்கு பிந்திவிட்டால் நீங்கள் யூடியூபில் நீங்கள் காணலாம். உங்களுடைய தனிப்பட்ட தியானத்திற்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த டிவியை, இந்த யூடியூப் செய்திகளை அறிமுகப்படுத்துவதன் மூலமாகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம், நீங்கள் ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள். மகிமை டிவியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஆவலோடு பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள், அதை ஆதரியுங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள், உங்களுடைய சொந்த இருதயங்களையும் நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். தனி தியானத்திற்கும் வேத அறிவுக்கும் இந்த டிவி சேனல் செய்திகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். வேதம் முழுவதற்கும் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 8 வால்யூமில் இந்த வேதம் முழுவதையும் நீங்கள் திறம்பட கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நூல்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். மற்றும் உங்களுடைய தேவையான ஜெபங்கள், ஆலோசனைகள் இவற்றையெல்லாம் நீங்கள் கருதி தொடர்பு கொள்வீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவிலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது 51ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்தாச்சா? வேத புத்தகத்திலே 51ஆம் சங்கீதம். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது ஒரு பரிதாபமான ஒரு சங்கீதம். பாவத்தில் விழுந்த ஒரு மனுஷன் தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் நிறுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு சங்கீதம். அதை மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்து தானே பாடின சங்கீதம் என்றெல்லாம் இந்த பகுதியில் இருந்து நாம் பார்க்கிறோம். தான் பெற்ற இன்பம் மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற கருத்திலே இதை ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததாக நாம் வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். மனம் திரும்பியோர் சிந்திக்க வேண்டிய சங்கீதங்களாக சில சங்கீதங்கள், பெனிட்டன்ஸ், கன்ஃபெஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, பாவ அறிக்கையின் சங்கீதங்கள் என்று சொல்லி 6ஆம் சங்கீதம், 32ஆம் சங்கீதம், 51ஆம் சங்கீதம், 102ஆம் சங்கீதம், 130ஆம் சங்கீதம், 143ஆம் சங்கீதம் இவற்றையெல்லாம் நாம் சொல்லலாம். மனம் திரும்பியவர்களுக்கு இந்த சங்கீதம் அடிக்கடி பயனளிக்கும். திரும்ப திரும்ப தங்களுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, ரட்சிப்பின் நிச்சயத்தை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இந்த சங்கீதத்தை அவர்கள் தியானிக்கும் பொழுது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த சங்கீதத்தின் பின்னணியம் என்ன? உரியாவின் மனைவி பத்சேபாள். அவளிடத்தில் விபசாரத்திற்கு உட்பட்டு உரியாவை கொன்று துணிகர பாவங்களில் இறங்கிய ஒரு மனுஷன் தாவீது, தாவீதின் ராஜா. அவன் அந்த பாவத்தில் விழுந்ததினாலே அநேக விதமான விளைவுகள், பரிதாபமான பயங்கரமான விளைவுகள் உண்டாயின. தனக்கு பாவ மன்னிப்பு தேவை என்று கருதினான். ஏனென்றால் இந்த இரட்டை பாவங்களிலே பாவ மன்னிப்பே கிடையாது. ஒன்று பட்டயத்தினாலே அவன் வெட்டப்பட வேண்டும், அல்லது அக்னியிலே சுட்டரிக்கப்பட வேண்டும், அல்லது கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இப்படிப்பட்ட தண்டனைகளின் நடுவிலே சிக்கிக்கொண்ட தாவீது பாடக்கூடிய ஒரு சங்கீதம். எனக்கு இந்த தண்டனைகளிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கிருபைதான், ஆண்டவருடைய இரக்கம்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, தேவனே எனக்கு இறங்கும், உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறக்கும் என்று சொல்லி ஆரம்பத்திலே இந்த சங்கீதத்திலே அவன் ஆரம்பிப்பதாக பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய இரக்கத்தையும் நாடி இந்த சங்கீதத்தை பாவரிக்க பாடலாக அவன் பாடுவதாக நான் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். கிருபை என்பது இல்லாத இடத்திலே, தகுதி இல்லாத இடத்தில் வழங்கப்படக்கூடிய ஈவு. கிருபை என்றால் தகுதி என்று சொல்லலாம். இல்லாத இடத்திலே இலவசமாக வழங்கப்படக்கூடிய ஈவு கிருபை. இரக்கம் என்று சொல்லும் பொழுது தயவு என்று சொல்லலாம். ஆண்டவருடைய தகுதியையும் இழந்து போன தகுதியையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த சங்கீதம் பாடப்படுகிறது என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. பல மனநோய் கைதிகள் இவர்களையெல்லாம் நான் சந்திக்கும் பொழுது சைக்கியாட்ரிஸ்ட், மனதத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள், இவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை, இவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை, இவர்கள் மற்றவர்களை மன்னிப்பதற்கும் தயங்குகிறார்கள்.
இப்படிப்பட்ட மன்னிப்பே இல்லாத மனிதர்கள் தான் மனநோய் மருத்துவசாலைகளில் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். மன்னிப்பு என்பது ஆண்டவர் மனிதனுக்கு அருளக்கூடிய ஒரு பெரிய சிறந்த பாக்கியம். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சங்கீதம் இது. தேவன் கிறிஸ்துவின் மூலமாக அருளிய மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாரையும் மன்னித்தார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். எல்லாருக்கும் மன்னிப்பு. வலது பக்கத்து கள்ளனுக்கு மன்னிப்பு, இடது பக்கத்து கள்ளனுக்கு மன்னிப்பு. அந்த மன்னிப்பு ஒருவனுக்கு பொருந்தியது, பரதீசை கொடுத்தது. இன்னொருவனுக்கு பொருந்தவில்லை. அவனிடத்தில் ஆண்டவர் பேசவே இல்லையே. காரணம், அவன் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பியவர்களுக்கு மன்னிப்பு, மனம் திருந்தாதவர்களுக்கு மன்னிப்பில்லை என்று சொல்லித்தான் நாம் வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ மன்னிப்பை பெற்ற ஒரு மனிதன் தாவீது, அவனை குறித்து இந்த சங்கீதம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்க போகிறோம். தாவீது ஆண்டவருக்கே ஒரு நண்பன், யோனத்தானின் நண்பன். அது மட்டுமல்ல, தேவனுடைய மனுஷன், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்றெல்லாம் வேதத்திலே புகழப்படுகிறான். ஆனால் the aging is not growing என்று சொல்வார்களே, வயதாகிறது என்பது வளர்ச்சி அல்ல என்று சொல்கிறார்களே, அதே போல வயதாக வயதாக அந்த பாவ உணர்வுகளும் பாவ சோதனைகளும் இவனை விட்டபாடில்லை. யோபு சொல்கிறானே, ஏறக்குறை 70 வயதிற்கு மேலாக என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்று சொல்கிறான். யோபு 31 அதிகாரத்திலே நாம் அப்படியாக வாசிக்கிறோம். ஆக வயதாகி கொண்டே போகிறது. எனவே சிறந்த புத்திசாலித்தனம் இருக்கும், பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையும், ஒவ்வொரு வயதினரும் விழிப்போடு இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். போர் முனையில் இருக்க வேண்டிய தாவீது பொழுதுபோகத்தக்கதாக உப்பரிகையில் உலாவிய பொழுது இந்த பாவத்தை செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை மறந்தவன், ஆண்டவருடைய வசனத்தை மறந்தவன், ஆண்டவருடைய அழைப்பை மறந்தவன், தன்னுடைய கண்களை கரைபடித்துக் கொண்டு பிறகு சரீரத்தின் கரைபடித்துக் கொண்டு பாவத்தில் விழுந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் மேல் சார்ந்திராமல் தன்னுடைய சுயத்திலே, தன்னுடைய மாம்சத்திலே சார்ந்திருந்த பொழுது இந்த பாவம் அவனுக்குள்ளே நேரிட்டது. முதலாவதாக விபசாரம், தேவனுக்கு விரோதமான பாவம், அவனுடைய சரீரத்திற்கு விரோதமான பாவம். ஏனென்றால் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாயிற்றே. சரீரத்துக்கு விரோதமான பாவம், உரியாவுக்கு விரோதமான பாவம், அவன் மனைவிக்கு விரோதமான பாவம், அவளுடைய தாத்தா அகித்தோப்பேலுக்கு விரோதமான பாவம், பெரிய பாவம், பலருக்கு முன்பாக பலருக்கு எதிராக செய்யப்பட்ட பாவம், சபைக்கு விரோதமான பாவம், இஸ்ரவேல் ராஜாங்கத்துக்கு விரோதமான பாவம். ஐயா, நான் பாவம் செய்தால் யாருக்கு தீமை, யாருக்கு கஷ்டம், யாருக்கு நஷ்டம்? என்னுடைய வயதில் இப்படித்தான் ஐயா இருக்கும், பாவம் செய்துட்டு போகிறேன், கடைசி நாளில் நான் மனம் திரும்பிக் கொள்வேன் என்று சொல்கிறீங்களோ? உங்களுக்கு கடைசி நாள் எப்போ வரும் நீ சொல்ல முடியாத. உங்கள் பாவத்தால் நிறைய பேருக்கு கஷ்டம், நிறைய பேருக்கு நஷ்டம். அது தெரியுமா உங்களுக்கு? பிதா உங்களுடைய பாவத்தினாலே தன்னுடைய குமாரனை இழக்க வேண்டியதாயிற்று. குமாரன் தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் இழக்க வேண்டியதாயிற்று. பரிசுத்தாவியானவருக்கு மிகுந்த துக்கமும் உண்டாயிற்று. பலர் பாதிக்கப்படுகிறார்கள், நீங்கள் மட்டுமல்ல. எனவே பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இவனோ விபசாரம் செய்துவிட்டு அதை மறைக்க கொலையும் செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஊரியாவை கொன்று விட்டான் தாவீது என்று சொல்லி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 11, 12 அதிகாரங்களிலே இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். உடனடியாக பாவ உணர்வு தாவீதுக்குள்ளே வந்தது, குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ளே வந்தது. பெரிய பாவம் செய்து விட்டோமே, தண்டனைகள் நமக்கு காத்திருக்கிறதே என்று கலங்கி போனான். அவனுடைய கலக்கத்தை உண்டு பண்ணினது சில ஏதுக்கள், சில காரணிகள். நாத்தான் வந்து விட்டான், தேவனுடைய தீர்க்கதரிசி, அவனுடைய குற்றத்தை குறிப்புணர்த்தினான் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனம் அவனை குற்றம் சாட்டியது, ஆண்டவருடைய சித்தம் அவனை குற்றம் சாட்டியது, ஆண்டவருடைய வசனம் அவனை குற்றம் சாட்டியது, ஆண்டவருடைய சித்தம் அவனை குற்றம் சாட்டியது. அது மட்டுமல்ல, அவனுடைய மனசாட்சி, அவனுடைய மனசாட்சியும் அவனை குற்றப்படுத்தியது என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
கொற்ற மனசாட்சியோடு தாவீது போராடி கொண்டிருக்கிறான். பாவத்திற்கும் அவனுக்கும் இடையே பெரிய போராட்டம், பெரிய பாடுகள் வர இருக்கின்றன, இன்னும் தண்டனைகளும் காத்திருக்கின்றன. என்னதான் தாவீது பாவ மன்னிப்பை கொஞ்ச நாட்களுக்குள்ளே பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்புக்கு நீங்களாக தண்டனைகளும் காத்திருந்தன. அவன் எதையெல்லாம் ஒளிப்படத்தில் செய்தானோ அவனுடைய பிள்ளைகள் பட்ட பகலிலே செய்தார்கள். பட்டயம் அவன் வீட்டை விட்டு விலகாதிருந்தது. ராஜ்ய பாரத்தை இழந்தான், கிரீடத்தை இழந்தான், குகைகளிலே தங்கினான். பாவத்தின் விளைவுகள் தொடர்ந்தன. என்னதான் மன்னிப்பை பெற்றாலும் விளைவுகள் தொடரும். The consequences will follow. எனவே துணிகரமாக பாவத்தில் விளையாடாதிருங்கள். எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருந்து ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரசனத்திலே பயபக்தியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. எந்த நேரத்தில் விழுந்து போகலாம், நிற்கிறவன் என்பவன் விழுந்து போகாதிருக்க கடவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் என்றென்றைக்கு வாழக்கூடிய நீங்கள், நான் எப்பொழுதும் துணிகர பாவங்களுக்கு நீங்களாகி ஆண்டவருடைய தெய்வீக சமூகத்திலே பரிசுத்தத்தோடும் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடும் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாவத்திற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்காவிடில் பாவம் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். இஃப் யூ டோன்ட் டீல் வித் சின், சின் வில் டீல் வித் யூ. எனவே பாவம் வரும் பொழுதே, பக்கத்தில் நெருங்கும் பொழுதே ஒன்று விரட்ட வேண்டும் அல்லது விலக வேண்டும். நீங்கள் இயேசுவை போல விசுவாசம் உள்ளவர்களானால் பாவத்தை விரட்டுங்கள். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்கள். பலன் இல்லை, சரியான சக்தி இல்லை என்றால் விலகுங்கள். யோசேப்பை போல ஓடிப்போங்கள். பாவத்தின் இடத்தை காலி பண்ணுங்கள். இன்றைக்கு நீங்கள் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்காவிடில் பாவம் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். பாம்போடு பழகேல் என்பது பழமொழி. பாவத்தோடு பழகேல். பாவம் பாம்பு மாதிரி. வீட்டுக்குள்ளே பாம்பு நுழைந்தால் என்ன சொல்வீர்கள்? அப்படியே இருந்து சிரித்து கொண்டே இருப்பீர்களோ அல்லது குட் மார்னிங் பாம்பு என்று சொல்வீர்களோ? ஆஹா, அதை விரட்டினால்தான் அல்லது அடித்து தூக்கி தூர எறிந்தால்தான் நிம்மதி. பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள், இல்லை என்றால் பாவம் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். தாவீது என்ன செய்தான்? உணர்ந்தான், பாவத்தை உணர்ந்தான். அந்த கரணத்திலே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த கரணம் என்றால் என்ன அர்த்தம்? உள்ளுணர்வு, மனசாட்சி. அதில் உண்மையை விளங்கக்கூடிய தெய்வம், அதில் நீதியை விளங்கக்கூடிய கர்த்தர். உள்ளுணர்வுகள். அதிலே அவன் உணர்ந்தான். தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டான். என் பாவம் என்று சொல்லி, என் என் என்று சொல்லி 5 முறை அவனே அறிக்கை செய்கிறான். அந்த பாவத்திற்கு தானே பொறுப்பு என்பதை ஒத்துக்கொள்கிறான். விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இந்த கற்பனைகளை எல்லாம் அவன் உணர்ந்து கொண்டான். அது மட்டுமல்ல, ஒப்புக்கொண்டான். அவற்றை உதாசீனம் பண்ணவில்லை, ஒத்துக்கொண்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்திற்கு பாத்திரமாக மாறினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவனிடத்தில் 3 சுருக்க ஜெபங்கள் இருந்தன. ஒன்று என்ன? சுத்திகரியும் என்று ஜெபித்தான். 1, 2, 7 வசனங்களிலே சுத்திகரியும் என்று அவன் சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம். காயங்கள் பட்டவர்கள், புண்கள் உள்ளவர்கள், அவர்களெல்லாம் எனக்கு சுகம் கொடும் என்று சொல்வார்கள். ஆனால் குஷ்டரோகம் பிடித்தவர்கள் மட்டும் என்னை சுத்திகரியும் என்று சொல்வார்கள். பாவம் செய்கிறவர்கள் குஷ்டரோகிகள். என்னை சுத்திகரியும் என்று தாவீது ஜெபித்ததாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும் என்று சொன்னான். ஈசோப்பு என்பது ஒரு செடி. அதை கசக்கி பிழிந்து உடலிலே அவர்கள் தேய்ப்பார்கள் அழுக்கெல்லாம் போவதற்காக. ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அந்த ஈசோப்பு கூட சுத்திகரிக்காது. சுத்திகரிப்பது ஒன்றே ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இருதயத்தின் சுத்தம். 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாவத்திலிருந்து மட்டுமல்ல, மனசாட்சியின் உறுத்தல்கள், அன்றைய நாட்களிலே செய்த பாவங்கள், என்னதான் பாவம் மன்னிப்பு பெற்றாலும் அவ்வப்போது அந்த பாவங்கள் மனதிலே வந்து உறுத்தி கொண்டிருக்கிறதே. வேதத்தை திறந்தால் பாவம்தானே வந்து நிற்கிறது.
கண்ணாடியை பார்த்தால் கண்ணாடியை சொல்கிறது நீ ஒரு பாவி என்று. பாவ மன்னிப்பு பெற்ற பிறகும் மனசாட்சியில் சிலருக்கு இன்னும் உறுத்தல்கள். கண்ணை மூடினாலே அந்த பாவம்தான் வந்து நிற்கிறது. மனசாட்சியின் உறுத்தல்களை கூட இயேசுவின் ரத்தம் மன்னிக்கும் கழுவும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் ரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியையற நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம். சகல பாவங்களையும் 99% அல்ல, 100% சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பாவம் என்பது பல வார்த்தைகளிலே இந்த சங்கீதத்திலே வர்ணிக்கப்படுகிறது. மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவம், பொல்லாப்பு, துர்க்குணம், அசுத்தம், இரத்தப்பழி, இப்படியெல்லாம் பல வார்த்தைகளிலே பாவம் என்ற வார்த்தை இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. இரத்தப்பழி, உரியாவை கொன்று விட்டானே அந்த இரத்தப்பழி, ஏராளமான குற்ற உணர்ச்சிகள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் குற்ற உணர்ச்சியோடு வாழ்கிறீர்களா? அது உங்களுடைய வாழ்க்கையிலே முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடாது. உங்களுடைய குற்றங்கள், குறைகள், உங்கள் பாவங்கள், துரோகங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்காகவே இன்றைக்கு இந்த செய்திக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்கி வழிநடத்தி உங்களை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறார். தவறு செய்தால் குற்ற உணர்ச்சி வருகிறது, நன்மை செய்ய தவறினால் குற்ற உணர்ச்சி வருகிறது, இன்னும் மற்றவர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் சரியா இல்லையே என்று சொல்லி குற்ற உணர்ச்சி வருகிறது. பல விதத்தில் குற்ற உணர்ச்சிகள். இந்த குற்ற உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் நீக்கி அல்லது அவற்றை விட்டு நீங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். சில சமயங்களிலே குற்ற உணர்ச்சிகளிலிருந்து மீண்டு வருவதற்காக பல யுக்திகளை நாம் கையாளுகிறோம். அடுத்தவனை விட நான் எவ்வளவோ பெட்டர், அவங்க செய்த பாவத்தையே நான் செய்திருக்கேன் என்று சொல்லி மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை நீதிகரித்துக் கொள்கிறோம். அல்லது நம்முடைய குற்ற உணர்ச்சிகளை பின்னாலே புறந்தள்ளுகிறோம். நல்ல காரியங்களை பார்க்க விரும்புகிறோம், குற்ற உணர்ச்சிகளை அடக்கி வாசிக்கிறோம். இன்னும் பார்க்கும் பொழுது ஒரு சில சிறிய குற்றங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறோம், பெரிய குற்றங்களை அறிக்கை செய்வதில்லை, அதை அடக்கி வைத்து விடுகிறோம். சில சமயங்களிலே இது என்ன எல்லாரும் செய்கிறது தானே, நானும் செய்திருக்கேன் என்று சொல்லி அதையெல்லாம் புறந்தள்ளி இக்னோர் பண்ணி நாம் வாழ விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, சில சமயங்களில் செய்த குற்றங்களுக்கு உடனடியாக தண்டனை வராததினாலே ஆண்டவர் காணாமல் இருந்து விட்டார், இயல்பாக மன்னித்து விடுவார் என்று துணிகரமாக தொடர்ந்து அந்த குற்றங்களிலே ஈடுபடுகிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் சிலர் நான் பண்ணிய பாவத்தை யார் பார்த்தது, நான் தானே பண்ணினேன், என்னோட சேர்ந்து அவங்க தானே பண்ணினாங்க, யாரும் பார்க்கலையே என்று எண்ணுகிறோம். நிறைய பேர் பார்த்தாங்க. பிதா பார்த்தார், குமாரன் பார்த்தார், பரிசுத்தாவியானவர் பார்த்தார், தூதர்கள் பார்த்தார்கள், பிசாசுகள் பார்த்தன. குறைந்தபட்சம் 5 பேர் மத்தியிலே ஒரு பாவத்தை பண்ணுகிறோம். அந்தரங்க பாவம் என்பது கிடையவே கிடையாது. எல்லா பாவமும் வெளியரங்கமான பாவம், வெளிக்காட்டப்படக்கூடிய பாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அந்த பாவத்தை தாண்டிதான் போகிறோம். நம்முடைய போக்குவரத்து சரியாக இருக்காது. பாவத்தை விட்டு விலகுங்கள், பாவத்தை விலக்குங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவம் வாசற்படியிலே படுத்து கிடப்பது மட்டுமல்ல, என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது என்று வாசிக்கிறோம். கண்களை திறந்தால் பாவத்தின் காட்சி, டிராயரை திறந்தால் பாவத்தின் காட்சி, வேதத்தை புரட்டினால் பாவத்தின் காட்சி, கிச்சனிலே பாவத்தின் காட்சி, சோறு போட்டு வைத்தால் பிளேட்டிலே பாவத்தின் காட்சி. எப்பொழுது என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது? பாவத்தை விட்டு விடுங்கள், பாவத்தோடு விளையாடாதிருங்கள். நீங்கள் விளையாடினால் நாளடைவில் பாவம் உங்களோடு விளையாடும், தாங்க மாட்டீர்கள். எனவே இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள் என்று சொல்லி புரிந்து கொண்டு பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. பாவத்தை மூடாதிருங்கள், மூடி மறக்காதிருங்கள், காலப்போக்கிலை மறவாதிருங்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே.
எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன் என்று சொல்லி வேதத்தில் அறிகிறோமே. எனவே பாவத்தை விட்டு விலகி அந்த பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகளுக்கு தப்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். பாவத்தின் பயங்கரமான விளைவுகளுக்கு ஆளாகாதிருங்கள், மனம் திரும்புங்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர் சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு பாவம் செய்யாதிருக்க பழகுங்கள். எப்படி? பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்குள்ளாக மறைந்து வாழும் பொழுது நமக்கு ஆபத்தில்லை. துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் என்ற பாடலை பாடியிருக்கிறீர்களே, பாடலியா? அப்படின்னா இன்னொரு தடவை பாடுங்கள். கீர்த்தனை பாடல். பாவத்திற்கு ஒதுங்கி தேவனுக்குள் பதுங்குங்கள். அப்போ பரிசுத்தமாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ முடியும். என்னை சுத்திகரியும் என்று தாவீது சொல்கிறான். அது மட்டுமல்ல, என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லிக்கூட தாவீது சொல்வதாக பார்க்கிறோம். தன்னுடைய சரீரத்திலே நோய்கள், என் எலும்புகளை சிதறடித்தீர் என்று சொல்லி அவன் சொல்வதாக 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 32ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவனுடைய உள்ளம், இருதயம், என் உள்ளம் அதையெல்லாம் சுத்திகரியும் என்று சொல்வதாக 6ஆம் வசனத்திலே 10ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். இன்னும் 10ஆம் 12ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது என்னுடைய ஆத்துமா, என் உள்ளம் அதையும் சுத்திகரியும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது உடலும் உள்ளமும் ஆத்துமாவும் கரைபடுகின்றன, பாதிக்கப்படுகின்றன. எனவே என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லியும் அவன் ஜெபிப்பதாக பார்க்கிறோம். முதலாவதாக சுத்திகரியும், பிறகு கழுவும், திரும்ப நீக்கியருளும், சுத்த இருதயத்தினிடத்திலே சிருஷ்டியும், புதுப்பியும், தள்ளாதேயும், எடுத்துக்கொள்ளாதேயும், திரும்பவும் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், என்னை தாங்கும், துன்மார்க்கத்திற்கு இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கும். எப்படியெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி தான் சுகமாக சுத்திகரிக்கப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி புலம்பலோடு சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதாக நவேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அதற்கும் என்னை வழிநடத்தும் என்று சொல்வதாக 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். முதலாவதாக சுத்திகரியும், இரண்டாவதாக சுகப்படுத்தும், மூன்றாவதாக சுவிசேஷம் சொல்ல என்னை தகுதிப்படுத்தும். அப்பொழுது பாதகருக்கும் உடைய வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் மனம் திரும்புவார்கள். எப்பொழுது? சும்மா இல்லை, வர இருக்கிறது, திறமை இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதற்காக அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன் அவன்தான் சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்படி சொல்லும் பொழுதுதான் மக்கள் மனம் திரும்புவார்கள். ஊழியத்தில் வல்லமை இருக்கும், வெற்றி இருக்கும். சும்மா ஒரு சினிமா நடிகனைப் போல சுவிசேஷம் சொல்ல முடியாது. சுத்திகரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் சுகம் பெற்றவர்கள், இவர்கள் தான் சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்போதான் பாவிகள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் 3-4 காரியங்கள் செய்கிறான். அவனுடைய தீர்மானங்கள் என்னென்ன சொல்லுகிறான் அல்லது என்னென்ன செய்கிறான்? சுவிசேஷம் சொல்லுவதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக முதலாவதாக போதிப்பேன் என்று சொல்கிறான் 13ஆம் வசனத்திலே. இரண்டாவதாக பாடுவேன் என்று சொல்கிறான் 14ஆம் வசனத்திலே. 15ஆம் வசனத்திலே புகழுவேன் என்று சொல்கிறான். 18ஆம் 19ஆம் வசனங்களிலே பலியிடுவேன் என்று சொல்கிறான். 4 காரியங்கள் சுவிசேஷம் சொல்வதற்கு முன்பு. 1 போதிப்பேன், 2 பாடுவேன், 3ஆவதாக உம்மை புகழுவேன், 4ஆவதாக பலி செலுத்துவேன். என்னை ஜீவ பலியாக ஒப்புவித்தேன் என்று எத்தனை தடவை பாடியிருக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஜீவ பலியாக, செத்த பலியாக அல்ல, ஜீவ பலியாக நான் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொல்கிறானே, அதே போல என்னை ஜீவ பலியாக உமக்கு ஒப்புவிப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய ஆவி, உடல், பொருள் எல்லாவற்றையும் சமூலமாக கர்த்தருக்கு சமர்ப்பித்து வாழும் பொழுது நம்மை பலியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்மை இரட்சண்ய பலியாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய ரட்சிப்புக்காக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு அது நறுமணம் மிகுந்த சுகந்த வாசனையை வீசும்.
அது கர்த்தருக்கு உகந்த பலியாக விளங்கும். சுகந்த வாசனை, உகந்த பலி. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆசரிக்க ஆண்டவருக்கு உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் ஒப்புவிப்பீர்களா? ஒப்புவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். கர்த்தருடைய அன்பிலே கண்ணோக்கமாயிருங்கள், அந்த அன்பை நம்புங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய பாவங்களை இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்கள். மூன்றாவதாக, ஆண்டவருடைய சுத்திகரிக்கும் சுகப்படுத்தும் கிருபைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நீங்கள் கற்ற காரியங்கள், பெற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பயன் அளிக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கையை எங்கள் முன்பாக நீர் நிறுத்தி நாங்கள் எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும், எப்படி சுகம் பெற வேண்டும், எப்படி சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதற்குரிய சில ஆலோசனைகளை கர்த்தர் எங்களுக்கு வழங்கினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று முதல் என்றும் எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி மட்டும் பாவம் எங்களுக்கு முன்பாக நிற்காமல் எங்கள் தேவன் எங்களுக்கு முன்பாக நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரை குறித்த எண்ணத்தோடும் உறுதியோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் வாழ்ந்து முன்னேறி செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.